தமிழக வெற்றிக் கழகம் இனிமேல் தமிழக வெற்றிக் கழகம்ன்ற பேரை மாற்றிட்டு தமிழக அடிமை கழகம்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒன்றிய அரசை எதிர்த்து நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் முதல்ல பாருங்கள், இன்றைக்கி தமிழ் தாய் வாழ்த்து இந்த தற்குறி முதலமைச்சரை பொறுப்பேற்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்பட்டுச்சு. அப்போ இவங்க மறுநாள் என்ன பேசுகிறாங்க, அவங்க ஆதவ அர்ஜுனா அவங்க சொன்னு சொல்லி ராஜ்மோகன் சொல்கிறாப்புல. ஆதவ அர்ஜுனா அப்போயே கேட்டார், இன்னுமே தமிழ் தாய் வாழ்த்துதான் பாடம்னு சொல்லிட்டாங்க, அங்கனே பேப்பரை கசக்கி போட்டார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் பார்த்தா தெரியும். அன்றைக்கி 3ஆவதாக படித்து இப்போ அதுக்கு எங்கிட்டு திருப்பி போய் சபாநாயகரை பொறுப்பேற்கும் போது அன்றைக்கி மறுநாள் அன்றைக்கி நடந்தது இல்லையே பார்த்தா அன்றைக்கி 3ஆவதாக தான். அதுக்கு எங்கிட்ட அமைச்சரவை நேற்று பங்கேற்கும் போதும் 3ஆவது, இன்றைக்கும் 3ஆவது. மொத்தம் 4 முறை தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு. 3ஆவது முறையாக இந்த தற்குறிகள் நாங்கள் சொன்னோம் பாருங்கள், இவங்க வந்தால் ஒன்றும் இல்லாமல் போயிடும், லூசு பயல்களுக்கு தற்குறிகளுக்கு ஓட்டு போடாதியேன்னு சொல்லி. இது சின்ன பிள்ளைய சொல்லுது, குழந்தைகள் சொல்லுது, தெரியாமல் போட்டுட்டு இன்றைக்கி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கே வருங்க. இன்றைக்கி வருத்தப்படுறதுனால எப்படி போய் நிற்கிது பற்றியலா? இன்றைக்கி தமிழ் தாய் வாழ்த்து மட்டும் இல்லை, நீ ஒவ்வொன்றுலையும் இப்படி தான் வரும். நீ சட்டமன்றத்துலேயும் ஆளுநர் உரை வாசிக்கும் போது இதே இந்த தற்குறிகள் இன்றைக்கி எதிர்த்து பேசலைன்னா அன்னைக்கும் இதை செய்யுங்க. ஆளுநர் வந்தால் நாங்கள் இப்படி தான் செய்வோம். நேற்று முண்டுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து தோழர் பேசும்போது கூட, அது தற்குறி முதல்வர் விஜய்கிட்ட பேசும்போது கூட, அது ஆளுநர் மேலே இருந்து சொன்னனால நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா என்னென்னா, எதிர்த்து பேசவே மாட்டாங்க. இவங்க பேச மாட்டாங்க. அவ்வளவு கோபங்கள் இருக்குது. இது கட்சி பாகுபாடை தவிர்த்து இது செய்யும் போது ஒரு தமிழனா எனக்கு வலிக்குது. ஏன்னா தமிழை நேசிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த வெளிவேதனை இருக்கும். இப்படி நீ போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காலப்போக்கில் எதுக்கு 3ஆவது தமிழ் தாய் வாழ்த்து இங்கே எதுக்கு அப்படின்ற நோக்கத்துக்கு வந்துடுவாங்க. இதை ஒவ்வொருத்தவங்களும் அவங்க எல்லார் கையிலையும் இன்றைக்கி அலைபேசி இருக்குது. இது எல்லாருமே பதிவு பண்ணணுது. இந்த தற்குறி முதல்வருக்கு காது கேட்குற அளவுக்கு தமிழ்நாடோட எதிர்ப்பை பதிவு பண்ணணும். இது 1 முறை 2 முறை இல்லை, 4 முறை. இன்றைக்கி அன்னை திருமாவளவன் இருக்கார். அன்றைக்கி சட்டமன்றத்தில் தமிழ் தாய் வாழ்த்துக்கிறது முக்கியத்துவம் கொடுக்குற வன்னியரசனும் இன்றைக்கி அந்த இடத்துல பதவி எடுக்கும் போதும் அதை கடந்து போகிறாருன்ற போது என்னால் அது எப்படி சொல்கிறதுனே தெரியலை. தமிழை நேசிக்கிறவங்கள பக்கத்துலேயே உட்கார வச்சு நான் இப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்கள் தற்குறி முதல்வரே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு. இதே திமுக இருக்கும்போது இன்றைக்கி தேசிய கீதம் தான் முதல் பாடம்னு சொல்லும்போது தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடுவோம், இதுதான் வரைமுறை அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்போ சபாநாயகர் முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா? அப்படின்ற போது இன்றைக்கி இந்த தற்குறிகளை ஓட்டு போட்டவங்க இன்றைக்கி பாருங்கள், எதுக்கு ஓட்டு போட்டோம்னு தெரியாமல் போட்டி பற்றியலா? இந்த தற்குறிகள் கோமாளிகளை கூத்தாடிகளை இன்றைக்கி உட்கார வச்சதுனால இன்றைக்கி அந்த அளவுக்கு ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. இது அடுத்தடுத்து நடக்கக்கூடாது. இன்றைக்கி எல்லாருமே இதை கருத்தை பதிவு பண்ணுவீன்றதை நம்புகிறேன். தமிழனாய் பிறந்தவர்கள், தமிழ் தாய்க்கு பிறந்தவன் அனைவருமே இதில் எந்த மாற்று கருத்து இல்லாமல் இது எல்லாரும் இது எதிர்ப்பை பதிவு பண்ணணும். இந்த தற்குறி முதல்வர் காதில் கேட்குற அளவுக்கு பண்ணணும். இது தொடர்ச்சியாக நடந்துச்சுன்னா பல விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை கடந்து போனீங்கன்னா நாளைக்கு என்ன எதுக்கு தமிழ்ன்ற மாதிரி வந்துடுவான். அது எப்படின்றது இது தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் வலிக்கும்ன்றதை நான் உணர்கிறேன். இந்த காலப்போக்கில் அதை மாற்றிக்கிங்க. இல்லைன்னா எந்த மக்கள் ஓட்டு போட்டாங்களோ அதே மக்கள் சாணியை கரைச்சி உங்கள் தலையிலே ஊற்றுவாங்க. அதை நீ பார்க்கதே முறைய. உங்களுக்கு வெற்றி கழகம்ன்றது போல் அடிமை கழகம்னு வச்சுக்கோங்க. அது தமிழகம்ன்ற சொல்கிற கூட பேரை மாற்றிடுங்க. தேசியம் தோல்வி கழகம், தேசியம் அடிமை கழகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒன்றிய அரசுக்கு அடிமையாக இருக்கும்போது அப்படி தான் தமிழகம்ன்ற பேரை உங்களுக்கு உச்சரிக்கிறதுக்கே தகுதி இல்லை. அது வெற்றின்னு வைக்காதீங்க, வெற்றி கழகம் வைக்காதீங்க, தோல்வி கழகம். இன்றைக்கி இந்த ட்ரிப் ஜெயித்ததோட அடுத்த ட்ரிப்பெலாம் நீ வரும்போது இப்படி தான் நடக்க போகுது. ஏன்டா இப்படிடா ஓட்டு போட்டாக நம்மளுக்கு இப்போலாம் வந்தோம் ஒன்றும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு பெரிய மெஜாரிட்டியில் கொண்டு 120 130 உங்களுக்கு கொடுக்கல, 108. எங்கள் திமுக கூட்டணியில் ஜெயித்தவங்களோட உதவியோடு தான் நீங்கள் பதவி ஏற்றிருக்கீங்க. இப்போயே உங்களுக்கு இவ்வளோ திமிர் இருக்கே, அப்போ உண்மையிலேயே நீங்கள் மெஜாரிட்டியை ஜெயிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும்? திமிர் இல்லை, இது தற்குறித்தனம்.